நாளைய பரீட்சைக்கு நீங்கள் தயாரா? நாளை ஆரம்பமாகி எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பரீட்சைக்கான அனைத்து செயற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்கள் அனைத்து பரீட்சை நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனைத்து வினாத்தாள்களும் நாடளாவிய ரீதியில் உள்ள 534 ஒருங்கிணைப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் உள்ள 3663 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளதுடன் 4,78,182 பரீட்சார்த்திகள் பரீட்சையில் தோற்றவுள்ளனர். இவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவர். அனைத்து பரீட்சை நிலையங்களையும் அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பதற்கும் பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பரீட்சை நிலையத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டியவை எவை? அனுமதி அட்டைகளை பெற்ற பரீட்சார்த்திகள் அந்த அனுமதி அட்டைகளை தாம் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்துவர்களின் கையொப்பத்தையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அது செல்லுபடியாகின்ற அனுமதி அட்டையாக கருதப்படும். பரீட்சார்த்திகள் தமது ஆள் அடையாளத்தை நிரூபிப்பதற்காக ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தேசிய ஆள் அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை அவர்கள் பரீட்சை நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சில பரீட்சார்த்திகளுக்கு ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக அடையாள அட்டையும் அனுமதிக்கப்படும். மற்றும் எழுது கருவிகள், நீல கருப்பு நிற பேனை, பென்சில், தேவைப்படின் தண்ணீர் போத்தல்கள் எடுத்து செல்ல முடியும். பரீட்சை நிலையத்திற்குள் எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் எவை? பாடக்குறிப்புகள் அல்லது புத்தகங்கள், கொப்பிகள் அல்லது இலத்திரனியல் உபகரணங்கள், தொலைபேசிகள், செல்லிட தொலைபேசிகள் போன்றவற்றை பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. இவைகள் தடை செய்யப்பட்ட பொருட்கள். இவைகள் எடுத்து செல்லப்படுகின்ற பரீட்சார்த்திகள் பரீட்சையில் எழுதுவதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள். அதேவேளை அவர்கள் 5 வருடங்களுக்கு பரீட்சை எழுதுவது நிறுத்தி வைக்கப்படும். செல்லிட தொலைபேசிகள் பணிக்குழுவினர்களுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மேற்பார்வையாளர், மேலதிக உதவி மேற்பார்வையாளர்கள் தவிர்ந்த ஏனைய பணிக்குழுவினர் எவரும் செல்லிட தொலைபேசிகளை பரீட்சை நிலையத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. அது தடை செய்யப்படுகின்றது. பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்குள் எத்தனை மணிக்கு செல்ல வேண்டும்? தினமும் காலை 8:30 மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகின்றன. ஆகவே பரீட்சார்த்திகள் 8 மணிக்கு பரீட்சை நிலையத்தில் அமருமாறு வேண்டப்படுகின்றனர். அவை தொடர்பாக அவர்கள் முன்கூட்டியே பரீட்சை நிலையங்கள் தொடர்பாக அறிந்திருப்பது நன்று. 9 மணி வரை தாமதமாகி வருகின்ற பரீட்சார்த்திகளுக்கு சலுகை அடிப்படையில் பரீட்சை எழுத அனுமதிக்கப்படும். ஆனால் அவர்களுக்கான மேலதிக நேரம் வழங்கப்பட மாட்டாது. 9 மணிக்கு பின்னர் வருகின்ற எந்த பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையத்துக்குள் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதேபோல மாலை நேர பரீட்சைகளும் மாலை 1 மணிக்கு ஆரம்பமாகின்றதனால் 12:30 மணிக்கு பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் இருக்குமாறு கேட்கப்படுகின்றார்கள். வெள்ளிக்கிழமைகளில் 2 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகுவதனால் 1:30 மணிக்கு பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் அமருமாறு வேண்டப்படுகின்றார்கள். அனர்த்த நிலைமைகள் ஏற்படின் பரீட்சார்த்திகள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலப்பகுதியில் வானிலை காலநிலை தொடர்பான தகவல்களை தந்து கொண்டே இருக்கின்றது. பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுகிற பரீட்சார்த்திகள் விசேட அவதானத்தில் இருந்து பரீட்சை நிலையங்களை சென்றடைய வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் எந்த பகுதியிலாவது தொடர்பாக பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் இடத்து இடர் முகாமைத்துவ நிலையம் முப்படையினரோடும் போலீசாரோடும் பரீட்சார்த்திகளுக்கு உதவ தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் 117 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு, அவர்களுடைய நேரடி தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் உரிய நேரத்திற்கு உரிய பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுபவர்களுக்கும் பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பை விடுத்துள்ளது. இந்த காலப்பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமாக இருக்கின்றது என தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மை கருதி, அவர்களுடைய பரீட்சையினுடைய வெற்றி கருதி தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளில் பரீட்சை நேரங்களில் அமைதியாக ஈடுபடுமாறு அல்லது தவிர்த்து கொள்ளுமாறு பரீட்சை திணைக்களம் கேட்டுக்கொள்கின்றது.